குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை. சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள், கோவிந்த பெருமாளுக்குரிய நாள். இன்றைக்கு நான் காலையிலேயே பதிவு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி எல்லாத்த விட நம்ம முக்கியமான ஒரு கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாது. ஆனால் அதை பேங்க்கில் எப்படி வாங்கிறது, என்ன ஏதுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2/8/2025 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, விசுவாச வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள். இன்றைக்கி அஷ்டமி திதி காலையில் வரைக்கும் இருக்குது. அஷ்டமினாவே நமக்கு காலபைரவர் வழிபாடு தான். விசாக நட்சத்திரம் முழுவதும் தியாஜிதம், சித்தயோகம், திருமாவிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கிருஷ்ணா அவதாரம், சிம்ம வாகனத்தில் பவனி, திருநள்ளாறு சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது நன்று செய்வாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஆண்டாள் புறப்பாடு. சூரிய உதயம் 6:03, கடக நாளிகை 2:40, திதி நவமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு புதன் சுக்கிரன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், சனி கும்பத்தில் சனி ராகு. மனோ தைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாத்தையும் இழந்த மனதைரியத்தை மட்டும் இழக்காதீங்க, எல்லாத்தையுமே இழந்துருவோம். எதுக்குமே கவலைப்படாதீங்க. கடன் இருக்குதான், இல்லைங்களா, மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் சோர்வு அடையாதீங்க, தைரியமாக இருங்க. கடவுள் நமக்காக ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருக்கிறார். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். நம்மளோட கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியாதா? அதனால் நீங்கள் மனம் மட்டும் தளராதீங்க அப்படின்னு இந்த பதிவில் சொல்கிறாங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகுறை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 12:45 to 1:30 தான். மாலை 9:30 to 10:30 தான். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30, ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. இன்றைய ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் உதவி, மிதுனம் நட்பு, கடகம் பகை, சிம்மம் ஆர்வம், கன்னி ஜெயம், துலாம் புகழ், விருச்சிகம் பயம், தனுசு அமைதி, மகரம் யோகம், கும்பம் போட்டி, மீனம் கவனம். சந்திராசிரமம்: அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். கவனமாக இருக்க வேண்டிய இன்றைய ராசிகள்: ரிஷபம், கடகம், விருச்சிகம், கும்பம், மீனம். இந்த ராசிகள்லாம் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களும் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். நாளைய விசேஷங்கள் ஆடி 18. வாவ், ஆடி 18 வந்துருச்சு. ஆடி 18ன்னு சொல்லிட்டு இருந்தால் ஆடி 18 வந்துருச்சு. நீரின்றி அமையாது உலகு. அதனால் அந்த நீருக்கு வந்தனம் செய்கின்ற அந்த ஒரு நாள். ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான நீர், நிலம், காற்று, வானம், ஆகாயம், இந்த மாதிரி ஒரு ஐம்பெரும் பூதங்களில் ஒன்று நீர். நீர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, உலகமே இல்லை. நமதுடைய பூமி 65% நீரால் சூழப்பட்டு வெறும் 60%, 40% தான் பூமி இருக்கிறது. அதனால் போய் நம்ம முன்னெல்லாம் நிலவிலேருந்து பூமியை பார்க்கும்போது அழகாக அப்படியே பசுமையாக இருக்குமா, ப்ளூ கலரில் இருக்குமா. இப்போ இந்த அப்படியே புகை மண்டலம் சூழ இருக்குமா. அந்த மாதிரி ஒரு பருவநிலை மாற்றம் நடந்திருக்குது. அதனால் எப்பொழுதுமே நம்ம நல்ல ஒரு மரம், இயற்கை சூழல் தெரியும். ஒரு மரத்துக்கு நீர் ஊற்றுங்கள். நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், மரத்துக்கு நீர் ஊற்றுங்கள், பறவைகளுக்கு உணவிடுங்கள். நாய் இது உங்களால் முடிந்த போது, அதுக்குன்னு நம்ம முடியாததெல்லாம் செய்ய முடியாது. அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழலுக்கு நாம் தள்ளப்படுகின்ற அந்த நீர், நாளை ஆடிப்பெருக்கு, நீரின்றி அமையா நீரை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீருக்கு வந்தனம் செய்கின்ற நாள். நாம் எல்லாம் பைப்புக்கு வர்ற கிணற்றுக்கு பூஜை போடுவோம். தண்ணி வர்ற பைப்புக்கு எல்லாம் பூ வச்சு, பழங்கள்லாம் வச்சு நம்ம பூஜை போடுவோம். அந்த காவிரி மாதாவிற்கு, காவிரி கங்கைக்கு, காவிரி அதுவும் ஒரு தாய் தான். காவிரி தாயாருக்கு அந்த நீர் நாளை ஆடி 18. அதே மாதிரி ஆடி 18 முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு சிலர் தீர்க்க முடியாத
இந்த மாதம் எதுவும் நல்லது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆடி 18 முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு சிலர் செய்வாங்க. நாளைக்கு கத்திக்கல் வருதுன்னு சொல்லுவாங்க. எல்லா கோவில்களில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு போய் ஒரு நீர்நிலையில் போய் கழுவிட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு ஒரு புது இது பண்ணுவாங்க. அதனால் நாளைக்கு பிறகு ஆடி 18க்கு பிறகு கூட ஒரு நல்ல இதை நீங்கள் ஒரு செய்கிறது செய்யலாம். பொறுத்தீங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் பொறுங்க. முக்கியமான ஒரு இதுன்னாக்கா ஆடி 18 முடிஞ்சோடனே செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஓரளவு செய்யுங்க. ஏன்னா ஆடியில் எதுவும் அடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ ஆடி 18 முடிஞ்சிடுச்சு. நாளை நீருக்கு வந்தனம் செய்யும் நாள். ஏதோ ஒரு நீர்நிலையில் போய் நீராடிட்டு ஒரு தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுக்கோங்க. தெளிக்கின்ற பொழுது நமது இது வந்து தீரும். அந்த நீர்நிலையை வந்து அசுத்தப்படுத்தாதீங்க. குளிச்சுட்டோ அது வந்து கங்கை மாதா, கங்கா தேவி. அப்போ அதை வந்து துணியை போடுறது, அதை வந்து அசிங்கப்படுத்துறதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். நீர்நிலையில் நீராடிட்டு வந்து நீங்கள் அதை சுத்தமாக வச்சுட்டு வாங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீரும். நமது பாவங்களை எல்லாம் தீர்ப்பவர் அந்த கங்காதேவி. அந்த நீருக்கு நாளைக்கு நாம் வந்தனம் செய்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். அதே மாதிரி எல்லா கோவில்லையும் நாளைக்கு வந்து அந்த குளத்தில் போய் அந்த உற்சவர மூர்த்தியை போய் அந்த குளத்தில் நீராடி நாளைக்கு எல்லா கோவில்கள்லையுமே தீர்த்தம் எங்கிருந்தாவது அங்கே இங்கேன்னு வந்த ஒரு தீர்த்தத்தை எடுத்து அதை நாளைக்கு அபிஷேக ஆராதனை செய்கின்ற பொழுது நம்மளும் செய்யலாம். நீங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஒரு குடம் நீரை கொடுங்க. அம்மாவிற்குரிய ஒரு நாள். அம்மாவிற்கே நீங்கள் ஒரு குடம் நீர் கொடுத்தீங்கன்னா, ஒரு குடம் தண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் செய்யுங்க. நாளைக்கு ஆடி 18 அழகான ஒரு 18. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய விசேஷங்கள் வந்து அதுதான் ஆடி 18. அதே மாதிரி செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். எப்பொழுதும் நம்ம முத்ரா கடன் எப்படி தீர்க்கிறது? ஆடி, தை, மாசி, பங்குனி, ஆடி மாதம் நாளைக்கு வந்து ஆடி 18. இன்னைக்கு வந்து குதம்பை சித்தர் ஜெயந்தி. ஆடி 18 ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு எதை செய்தாலும் அது பெருகும் என்கின்ற ஒரு இது. உங்களால் என்ன நாளைக்கு ஒரு இது பண்ண முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. ஆடிப்பெருக்கு. ஒரு சிலர் வந்து தாலி மஞ்சள் கயிறு மாற்றிக்குவாங்க. அதை நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மாற்றினாலும் சரி, நாளைய நல்ல நேரம் வந்து அந்த நேரத்தில் மாற்றினீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. நாளை வந்து நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் 7:45 to 8:45 இருக்குது. மாலை வந்து 3 காலையிலே செஞ்சுருங்க. அப்படி முடியாதவங்க மாலையில் 3:15 to 4:15 இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாலிக்கொடியை மாற்றுறது, அந்த தாலி கயிறு மாற்றுறதெல்லாம் மாற்றுறவங்க மாற்றிக்கோங்க. சாமி முன்னாடி உட்காந்து மாற்றிக்கோங்க. இதுதான் ஒரு இது. அப்புறம் இன்றைய நம்ம கடன் இது ஆடிப்பெருக்கு. அதனால் இந்த இதை நீங்கள் செய்ய. எல்லாத்துக்கும் மேலே நம்ம கடன் பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும். கடன் பிரச்சனைங்கிறது வந்து நமக்கு தீராத ஒரு இது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். கண்ணுக்கு நாம் வந்து இந்த வெள்ளரிக்காய் இருக்குது இல்லைங்களா, வெள்ளரிக்காயை கட் பண்ணி கண் மீது வைக்கிறது. வெள்ளரிக்காய். அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கோங்க. சிவப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது, பச்சை கலரில் அந்த பொன்னாங்கண்ணி கீரை, அதையும் சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ கடன் பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யலாம்? கடன் பிரச்சனைக்கு வந்து இந்த வந்து அதாவது நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து முத்ரா வங்கி திட்டம் அப்படின்றத கொடுக்குறாங்க. அது 3 பிரிவின் கீழே அந்த வட்டி, அதாவது தொழில் கடன் நமக்கு கொடுக்குறாங்க. வந்து தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு இது வந்து 50,000. அதற்கு பிறகு நம்ம தொழிலை வந்து என்ன ஒரு
மறுபடியும் என்ன ஒரு இது பண்ணுறோங்கிறதுக்காக ஒரு 5 லட்சம் வரை, அதற்கு போய் தொழில் பெரிய இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை விரிவடையணுங்கிறதுக்காக வந்து 10 லட்சம் வரைக்கும் நமக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் நேஷனலைஸ். ஆனால் எந்த பேங்க்கில் போனாலும் அதற்கு ஆதார் நம்ம வந்து அதை காட்டணும். நம்ம வந்து எப்படி தொழில் செய்கிறோம், என்னென்ன பண்ணுறோம், எப்படி நம்மளால் கடனை அடைக்க முடியுங்கிறத காட்டி அவர்களுக்கு அந்த இதை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நேஷனலைஸ் பேங்க்கில் உங்கள் அருகில் இருக்கும் நேஷனலைஸ் பேங்க்கில் நீங்கள் இது பண்ணுங்கள். நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. உங்களுக்கும் இந்த கடன் பிரச்சனையில் ஏதாவது ஒரு தெரிந்தாலோ உங்களுக்கு தெரிந்த இதையும் நீங்கள் வந்து கமெண்ட் மூலிமா பகிர்ந்து எனக்கு கொடுங்க. நம்ம என்ன செய்கிறது, நம்ம வந்து கடன் பிரச்சனையை எப்படி அடைக்கிறது, பேங்க்கில் எப்படி லோன் வாங்கிறது அப்படிங்கிறத இந்த இதை வந்து நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் நம்மளோட வங்கியினோட இது நம்ம எப்படி அதில் வரவு செலவு பண்ணுறோம், சிபில் ஸ்கோர்னு சொல்கிறாங்க, வரவு செலவு எவ்வளோ, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேங்க் மூலிமா பண்ணுங்கள். 2000 எவ்வளோ போட்டு எடுக்கிறீங்களோ அதை பேங்க்கில் போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பேங்க்கில் நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். வட்டி வந்து எந்த பர்சன்ட் அப்படின்னா நம்ம ₹1 கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா 7, 8 அப்புறம் அங்கே போகிற செலவு எல்லாமே இருக்கும். அதனால் வந்து இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் நம்மளுடைய பேங்க் பாஸ் புஸ்தகம், எப்படி நம்ம வரவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தது எனக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். நமக்கு தலையாய பிரச்சனைகள் வந்து 2 தான். உடல் ஆரோக்கியம், கடன் கஷ்டங்கள், பிரச்சனைகள் தீர்றது, எப்படி பண கஷ்டம் தீர்றதுங்கிறது. அதே மாதிரி நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு தொழில், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், ஒரு ₹1000 இருந்தால் என்னத்தை போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசித்து நீங்கள் நேர்மையாக நம்ம உழைச்சி அதை இது பண்ணுங்கள். அதற்கும் ஒரு முயற்சிகளை நாம் எடுப்போம், நீங்களும் எடுங்க. உங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளையும் எனக்கு கமெண்ட் மூலிமா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இதை நம்ம பேங்க்கில் காட்டி பர்சன்டேஜ் வந்து ₹1 தான், நமக்கு மீறி போனால் ₹1 தான் வரும். நம்ம இப்போ ஒரு கடன் அதாவது மகளிர் சங்கத்து மூலிமா லோன் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு வந்து எல்லா இதுலேயுமே நம்ம கொடுக்குறாங்க. அதற்கு உரியவர்களை நீங்கள் அணுகி அதை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய தலையாய நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நான் இதை சொல்லிக்கிறேன். என்எஸ் விலாக்ஸை பார்க்குறதுனால என்ன பயன், நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தினால் என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒன்றா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு வரேன். இதுதான் இதை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆலோசனை நீங்கள் ஒரு நல்ல இது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒருத்தர் கஷ்டத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் காசு பணம் கொடுத்து நீங்கள் உதவ வேணாம். உங்களுக்கு தெரிந்த ஒரு ஆலோசனைகளே நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களாம் பாருங்கள், யாரும் ஆலோசனை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நான் இப்போ தான் யூடியூப்லலாம் போய் போட்டு பார்க்குறேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களை ஏதும் நான் கலந்துரையாடுறேனே தவிர இது அறிவுரை அல்ல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.